திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மாநிலம் முழுவதும் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் போராட்டம். அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். திருப்பரங்குன்றத்திற்கு ரயிலில் வந்த இந்து முன்னணியினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தவர்களை தடுத்து நிறுத்தி முற்பட்டதால் வாக்குவாதம். திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள் கண்டன முழக்கமிட்டு இந்து முன்னணி அமைப்பினர் வெளியேற்றம். சுவாமிமலை ஆலயத்திற்கு கூட்டமாக செல்ல முயன்ற பாஜகவினர் தடுத்து நிறுத்தம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தால் மற்றொரு பாபர் மசூதி பிரச்சினை உருவாகிவிடக்கூடாது. 144 தடை உத்தரவை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பு பதில். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க கோரி போராட்டம் அறிவித்ததன் எதிரொலி. மாநிலம் முழுவதும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைப்பு. பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் மீதான கைது நடவடிக்கைக்கு அண்ணாமலை கண்டனம். தமிழகம் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல காவல்துறை செயல்படுவதாகவும் விமர்சனம். சென்னையில் தொழிலதிபர் ஆண்டாள் அறிமுகம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் ஆவணங்கள், அசையா சொத்து ஆவணங்கள் பறிமுதல். ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்குகள் பிற்பகல் 3 மணிக்குள் விசாரிக்கப்படும். அவசரமாக விசாரிக்க கோரி தமிழ்நாடு அரசு முறையீடு செய்த நிலையில் உச்சநீதிமன்றம் உறுதி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தொடக்கம். சீல் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறை வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து சென்னையில் CPM போராட்டம். CPM மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். வைகோவின் முன்னாள் உதவியாளர் பிரசாத்திடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த புகாரில் விசாரணை என தகவல். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக நின்றிருந்த வட மாநில சிறுமி கடத்தப்பட்ட விவகாரம். மர்ம கும்பல் ஆட்டோவில் கடத்தி செல்லும் அதிர்ச்சி CCTV காட்சி. குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள விண்வெளி பூங்காவிற்கு இடம் கையகப்படுத்த எதிர்ப்பு. அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்கள் கைது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி கோரிய ரவுடி நாகேந்திரனின் மனு தள்ளுபடி. 50,000 அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோரி மனு. விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காததால் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளித்தது சிறப்பு புலனாய்வு குழு. சென்னையில் தங்க பட்டறையில் இருந்து 1.5 கிலோ தங்க கட்டிகள் திருட்டு. மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஊழியர் மீது பட்டறை உரிமையாளர் குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கத்தில் சாலையில் கிடந்த AK-47 ரக துப்பாக்கி. CRPF வீரருடைய துப்பாக்கி என்பது முதல்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையில் அரசு மாநகர பேருந்தை இயக்கியபடி ரீல்ஸ் பதிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நீக்கம். வீடியோ வெளியான நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை. கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை. சாலையில் மது பாட்டில்களை உடைத்து பெண்கள் ஆவேசம். கடலூர் மஞ்சக்குப்பம் பிரதான சாலையின் ஓரமாக கிடந்த மனித எலும்புக்கூடுகள். மாந்திரீகம் செய்ய எலும்புக்கூடு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என பொதுமக்கள் அச்சம். வயநாடு பேரிடரை சுட்டிக்காட்டி முல்லைப் பெரியாறு அணையை மறு ஆய்வு செய்ய கோரிய மனு. பிப்ரவரி 12ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை மாதாவரம் பால்பனை அருகே உள்ள காலனியை 4 மாதங்களுக்குள் காலி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்காக காலனியை காலி செய்ய அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் ஆணை. மகா கும்பமேளா பாதுகாப்பு பணிகளை ராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும். மக்களவையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கோரிக்கை. வக்பு திருத்த சட்ட மசோதா நிறைவேறினால் நாட்டில் சமூக உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். மக்களவையில் MP அசாதுதீன் ஒவைசி ஆவேசம். குஜராத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைத்து முதலமைச்சர் பூபேந்திர படேல் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்து. ஓட்டுநர் உட்பட 2 ரயில்வே அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். குஜராத் மாநிலம் சூரத்தில் உணவு தீர்ந்ததால் பாதியில் நின்ற திருமணம். போலீஸ் சமாதானத்தை அடுத்து காவல் நிலையத்தில் கரம் பிடித்த ஜோடி. கேரளாவில் அங்கன்வாடியில் உப்புமாவிற்கு பதிலாக பிரியாணியும் வறுத்த கோழியும் வேண்டும் என்ற சிறுவன். சிறுவனின் கோரிக்கையை ஏற்று பரிசீலிப்பதாக அமைச்சர் வீணா ஜார்ஜ் பதில். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் காது குத்துவதற்காக 6 மாத குழந்தைக்கு செலுத்தப்பட்ட மயக்க ஊசி. குழந்தை உயிரிழந்ததால் பெற்றோர் உறவினர்கள் அதிர்ச்சி. தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூலில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுமி உட்பட பலரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்ற தொடங்கியது ட்ரம்ப் நிர்வாகம். முதல் கட்டமாக 205 பேர் ராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பு. கனடா, மெக்சிகோ நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் அதிபர் ட்ரம்ப். எல்லைகளில் கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்துவதாக இரு நாடுகளும் உறுதி அளித்ததை அடுத்து அறிவிப்பு.
அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% வரி விதித்தது சீனா. டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராக அதிபர் ஜி ஜின்பிங் அதிரடி. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா. சென்னை விமான நிலையத்தில் பிரக்ஞானந்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 7,810 ரூபாய்க்கு விற்பனை. சவரன் 840 ரூபாய் உயர்ந்து 62,480க்கு விற்பனையாகிறது.